இன்னைக்கு ஆபாச நிதியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனிமேட்டு அவர் ஆபாச நிதி தான் கூப்பிடணும். அப்ப நாங்க என்ன யாரு? அந்த தில் இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க, நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். என்ன சாரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆடான்னு பீத்திக்கிட்டு இருக்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தைரியமா வந்தாரு என்ன பண்ணி இருக்கணும்? 8:15 வாங்க போலாம், விசாரணை தானே போலாமே, இன்னும் இருக்கு. திமுகவை சேர்ந்தவங்க வழக்கு போட்டா பயந்துருவாங்க, ஓடி போயிடுவாங்க, அண்டர் கிரவுண்ட்ல போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பழிவாங்கிற வேலை பண்ணிட்டு இருக்காரு. நாங்க அந்த மாதிரி கிடையாது. என்னைக்கும் மக்களையும் பத்திரிகையாளர் சந்திக்கும் திமுக என்னைக்குமே பயந்தது கிடையாது. மக்களோட மக்களா என்னைக்கும் நிற்போம். இவனுங்க எல்லாம் போர் வீரர்கள். தைரியமா வந்தாரு என்ன பண்ணி இருக்கணும்? வாங்க போலாம், விசாரணை தானே போலாமே, இன்னும் இருக்கு. நீங்க பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு. ஆனா அதெல்லாம் காதுல வாங்காம ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. தைரியமா வந்தாரு என்ன பண்ணி இருக்கணும்? வாங்க போலாம், விசாரணை தானே போலாமே, இன்னும் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, சென்னையிலயும் ஓடி போனாரு. 8:15 போனவரு 10:15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கட்சியுமே அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு 35 நாள் யாரும் வீட்டை விட்டு வெளில வராம ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியான ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். திரு சி ஜோசப் விஜய் அண்ணன் எங்கள் நான் முதலமைச்சரா இருக்கக்கூடிய இடத்துல பெண்களை நோக்கி விமர்சிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். விஜய் மோகன் மாவட்ட செயலாளர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். மேடம் கிட்ட வந்த எஃப்ஐஆர் போட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இன்னும் அரெஸ்ட் ஆகல அவரு. யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். சும்மா விளையாடாதீங்க. ஒரு பெண்ணை நோக்கிய பார்வை இருக்கு பாத்தீங்களா? அந்த பார்வை எங்க இருந்ததுன்னா பிறப்புல இருக்கும் போது ஏதோ பிரச்சனை இருந்தா தான் வரும். அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. 2029 எங்க தலைவர் முடிவு பண்ணுவார் யார் பிரதம மந்திரி. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இந்த மாதிரி கேரக்டருக்கு இந்த ஆபாச நிதிக்கெல்லாம் எந்திரிச்சு எங்களுடைய தலைவர் தமிழக மக்களால் சிங்கிளா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கை உருவாக்கி தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தலைவராகவே ஏத்துக்கலாங்க. நீ தலைவன்னா நீ தான் பேசணும். எவனோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் பேப்பரை கொண்டு வந்து எடுத்து படிக்க கூடாது, புரியுதுங்களா? எவனோ கொடுக்குற பேப்பரை படிச்சு நீ என்ன, அப்போ நீ எதுக்கு வரணும்? அந்த எழுதி கொடுக்குறவனே வர சொல்லுங்க, அவனாவது ஒழுங்கா ஆட்சி நடத்துறானான்னு பாப்போம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஃபர்ஸ்ட் 4 நாள் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் என்ன பண்றாரு அப்படின்னு. எந்திரிச்சு திடீர்னு ஒரு பேப்பர் எடுப்பாரு, சோஃபா மாடல் அதுன்னு பேசி திருப்பி உட்காந்துருவார். அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா அதுன்னு பேசி திருப்பி உட்காந்துருவார். இது வரைக்கும் முதலமைச்சருடைய உரை, ஒட்டுமொத்த உரையை எடுத்து பாத்துக்குவாங்க. ஒன்னும் இல்லையா? தனிப்பட்ட விமர்சனங்கள் கிடையவே கிடையாது. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ரெட் ஜெயிண்ட் வச்சா படம் எடுக்கிறீங்க, உங்க கம்பெனி இருக்கு நோட்டீஸ் இன்னும் 3 மாசத்துல. பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே. டேய் நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பைப்ல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? ஒரே ஒரு முறை மதுரையில அங்கிள்னு சொன்னார். அது வந்து அவருடைய ஒரு உறவு முறையில சொன்னார். என்ன மாப்பிள்ள என்ன புண்ணா கொடுத்துருக்க? எந்திரி. ஏண்டா மோனே, ஏண்டா சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிற? உங்கள் மீது ஏற்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி பேசியிருப்பார். வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர் வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அதிகார அத்துமீறலை பத்தி பேசியிருப்பார். அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணி அரசு தான் இந்த குதிரை பேர அரசு. அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல இந்த முதலமைச்சருக்கு ஒரு வன்மம். இதுதான் மக்கள் கிட்ட அவர் கொண்டு போன பிரச்சாரம். வேற எந்த பிரச்சாரத்தையும் அவர் உருவாக்கல. 75 வருஷத்துல ஒழிக்க முடியாத ஊழலை ஒவ்வொரு துறையிலும் ஒழிச்சிருக்கிறார். ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. ஆமாம்,
உண்மை அதிகாரிகள் யாரு வாங்குறது, அதுக்கு மேல நம்ம ஆளுங்க வாங்குறாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெறுவதாக தாவேக்குவை சேர்ந்த வழக்கறிஞரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும், அந்த உணர்வு உங்ககிட்ட இல்ல. டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். என்ன பாக்குற? உண்மைதான்டா பாக்குறேன். போ பார்த்தது போதும். ஆனா எங்க தலைவருக்கு ஒவ்வொரு பெண்ணையும் இது பாருங்க, நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், நீங்க என்னைய பாத்துட்டு இருக்கீங்க, நானும் நீங்க என்னைய பாத்துட்டு இருக்கீங்கன்றக்காக உங்களை பார்த்து சிரிப்பேன், அப்புறம் நீங்களும் என்ன பார்த்து சிரிப்பீங்க, அப்புறம் தயங்கி ஒரு நாள் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, நானும் தலையாட்ட அப்படியே ஸ்டார்ட் ஆகும். நம்ம கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. இப்ப நீயே எடுத்துக்க, என்ன பார்க்க முன்னால இருக்க முடியுது. சாரிங்க, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, நல்லா இருந்துச்சு. மத்தபடி உங்க பேர் நீங்க சொல்ல வேணாம், என் பேர் நான் சொல்ல வேணாம். ஓகே, இதனாலதான் இந்த ரியாக்ஷன். கூட்டணி கட்சியோட 20% மைனஸ் வச்சுங்க, 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சினால 10 தொகுதி இல்ல, காங்கிரஸ், ஐஎம்எல், கம்யூனிஸ்ட், விசிக இல்லன்னா 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. உன் வாயில வசம்ப வச்சிருக்க, சும்மா அறியா முதல்ல. ஏன்னா இந்த கட்சியை உருவாக்கியது தமிழக பெண்கள், எங்க அண்ணனை முதலமைச்சர் ஆக்கியது தமிழக பெண்கள். புள்ளக்குட்டிய பேச கேட்டா நாங்களும் போட்டோம். இப்ப நாங்க சிஎம் சரணாக பார்த்தாகணும். எங்களுக்கு எதுவாவது ஒரு உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். நீ இந்த வண்டியில ஏறணும் இல்ல, புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. நீங்க யார் எங்களுக்கு எங்க தலைவர் உங்களை பார்த்து பயந்தாதானே வந்து கைது பண்ணணும், சிறை தள்ளணும். ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். காவேரி பிரச்சனை பத்தி நாளை சட்டசபையில் நீங்க எந்திரிச்சு என்ன வேணா கொஸ்டின் கேளு. என்னையா போட்டு கொடுக்குற? அதுக்கு உடனே சொல்றாங்க, அவர் வந்து நாளை சட்டசபையில் வந்து நம்ம கேள்வி கேட்டு வர பயந்துட்டாங்களாம். நாளைக்கு சட்டப்பேரவை கூடுதல் அரசு பண்றீங்க. சட்டப்பேரவையில பேசுற மட்டும் பதில் சொல்ல போறாங்க, அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களா? இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அவர் எல்லோருக்குமான தலைவர். சிஎம் தம்பி நான் இங்க எப்படி கன்னியாகுமரியிலும் கிருஷ்ணகிரியிலும் அவர் போகும்போது 5 லட்சம் மக்கள் வருவாங்களோ, அவர் கர்நாடகால இறங்கி பெங்களூர் போகும்போது 10 லட்சம் மக்கள் நிப்பாங்க அவரை பாக்குறதுக்கு. இதுதான் எங்களுடைய தலைவர். ஊர பக்கம் வருவல்ல, அப்ப பேசிக்கிறேன்டா. நான் வந்தா தானே வெளியில வாடி, உன் குரவலை கடிச்சு துப்பல தெரியாதாமல தெரியாது, உன் போட்டினிய பொழுது பொங்க வைக்காம விட மாட்டேன்டா. சரியா தவறோ, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அரசியலுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ வரணும்னு ஒரு சிந்தனை வரும்போது நம்ம வரவே இருக்கணும். டிவிக்கல் ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்ட்டு, உங்களுக்கு ஒரு போஸ்டிங் நான் பண்ணி கொடுக்குறேன், அப்படி பண்ணி கொடுத்தா நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. பதவி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி தன்னோட தேவைக்கு பயன்படுத்துகிறது. ஏனால் இதுதான் உண்மையான சமூக நீதி. சத்தியமா என்னது ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா, அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.